ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் லொக்கேஷனுக்காகவும் அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கிறவங்க ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வேணும்னா இந்த ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12வது முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஜாபோட நேம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இப்போ வந்து தமிழ்நாட்டில் சென்னை லொக்கேஷனுக்காக ஹையர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ டிசைர் கேண்டிடேட் ப்ரொஃபைலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிமம் வந்து 10+2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயினாக இப்போ நீங்கள் வந்து ரெகுலரில் எந்த கோர்ஸும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கரஸில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேறு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ரெகுலராக வந்து காலேஜ் போயிட்டுருக்கவங்க மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ வீக் ஆஃப்லலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜீட்டா மீல் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. மீல் கார்டு வந்து 1 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1100. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 13,200 வருது அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 lakhs rupees வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நைட் ஷிஃப்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ நீங்கள் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees வந்து நைட் ஷிஃப்ட் அலவன்சஸாக தரதா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓவர் டைம் அலவன்சஸ் கூட உங்களுக்கு வந்து தரதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 days வந்து ஒர்க்கிங், 2 days வந்து கன்செக்யூட்டிவ் வீக் ஆஃப். ஸோ 2 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ஞாயிறு தான் வீக் ஆஃப் அப்படின்றது கிடையாது, மாற்றி மாற்றி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. வீட்டிலேருந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் அலவன்சஸ் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1,250 தரதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 15,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,00,000லேருந்து 3,40,500 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த சேலரி இல்லாமல் அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் அலவன்சஸ் இருக்குது, இன்டர்நெட் அலவன்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மற்ற அலவன்சஸ் எல்லாமே இருக்குது. அது போக சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhsலேருந்து 3,40,000 உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோடது. ஸோ அமேசானில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோனு அல்லது டேப்லெட்டு அது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே உங்ககிட்ட வந்து ஒரு சிஸ்டம் அல்லது லேப்டாப் இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லிங்க் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோடனே ஆன்லைன் அசஸ்மெண்ட் வரும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு அசஸ்மெண்ட் லிங்க் வந்து வரும். ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லிங்க் வந்து எக்ஸ்பயர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த அசஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடுங்க. இந்த ஜாபோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கூட நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.